முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் காட்டுமன்னார்கோவில் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தபால் நிலையம் முன்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பட்டுக்கோட்டை வேட்பாளர் கண்ணன், பேராவூரணி வேட்பாளர் புவனா ஆகியோரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார். ஈரோடு சம்பத் நகரில் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை ஆதரித்து கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் அமைதியும் நல்லாட்சியும் நிலவ வேண்டுமெனில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விடியல் சேகரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் GK வாசன் பரப்புரை மேற்கொண்டார். சென்னையில் தியாகராய நகர் 1000 விளக்கு பகுதிகளில் தவேக தலைவர் விஜய் சாலை வலம் மேற்கொண்டார். அதன்படி தியாகராய நகரில் தவேக வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து பரப்புரை செய்த விஜய் அதனைத் தொடர்ந்து வள்ளுவர் கோட்டம் வழியாக 1000 விளக்கு பகுதிக்கு சென்றார். அங்கு 1000 விளக்கு தொகுதி வேட்பாளர் JCD பிரபாகருக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதேபோல் எழும்பூர் தொகுதி வேட்பாளர் ராஜ்மோகனை ஆதரித்தும் அவர் பரப்புரை மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவில்பட்டியில் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு மற்றும் விளாத்திக்குளம் அதிமுக வேட்பாளர் சத்யா ஆகியோரை ஆதரித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். திருச்சி மேற்கு தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான KN நேரு தென்னூர் பகுதியில் வாக்கு சேகரித்த போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மதுராந்தகம் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் ஊனமலை கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சி தலைவரோட சின்னமான இரட்டை லட்சத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு துறையூரில் காங்கிரஸ் வேட்பாளர் லெனின் பிரசாத்தை ஆதரித்து காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் KV தங்கபாலு பரப்புரையில் ஈடுபட்டார். வெற்றி வேட்பாளர் தம்பி லெனின் பிரசாத்துக்கு கைச்சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வில்லிவாக்கம் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் அகஸ்தியர் நகர், திருநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். திருப்போரூர் VCK வேட்பாளர் பன்னீர்தாஸ் 15வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை வான சின்னத்திலே போட்டு வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.